இந்த வீடியோ செஷன்ல நாங்க பார்த்துட்டு வர போறது ஹாஃப் எடர் ஃபுல் எடர் அப்படி என்ற இந்த கன்செப்ட நாங்கள் எந்த பெர்ஸ்பெக்டிவ்ல இதை நாங்க பார்க்க போறோம். அடுத்தது ஹாஃப் எடர் ஃபுல் எடர் என்ற இந்த ரெண்டு கன்செப்டுக்குமான டிஃபரன்சஸ் என்னென்ன இருக்கு, இதை பற்றி இந்த வீடியோ செஷன்ல ஃபுல் அண்ட் ஃபுல் கிளியரா பார்த்துட்டு வர போறோம். இனிஷியலா நாங்க ஹாஃப் எடர் ஃபுல் எடர் என்ற கன்செப்ட் எந்த மொடியூலுக்குள்ள வருதுன்னு பார்ப்போமா இருந்தால் எலக்ட்ரானிக்ஸ் அப்படின்ற பாட்டுல வர போற இந்த டாபிக் தான் ஹாஃப் அடர், அடுத்தது ஃபுல் அடர். அடர் என்று சொல்ல வாரது ரெண்டு நம்பர்ஸ் அல்லது ரெண்டுக்கு மேற்பட்ட நம்பர்ஸ் நாங்க ஆட் பண்ண போறோம், கூட்ட போறோம். அந்த ஆட் பண்ற செயற்பாட்டை நாங்க டிசைன் பண்றதுக்கு எப்படி ஹார்ட்வேர்ஸை நாங்கள் அலோகேட் பண்ண வேண்டி இருக்கு. இதை பற்றி பார்க்க போற இந்த கன்செப்ட் தான் அடர் கன்செப்ட். சோ நாங்க இந்த வீடியோ செஷன்ல பார்க்க போற ஹாஃப் எடர் என்றாலும் சரி, ஃபுல் எடர் என்று சொன்னாலும் சரி, இன்புட் அவுட்புட்ன்றது கம்பல்சரியான ஒரு விஷயம். இன்புட்ஸை தான் நாங்க வாங்க போறோம், நாங்க ஃபைனலா அவைக்கு ப்ரொடியூஸ் பண்ண போறது அவுட். இப்ப ஜென்ரலா எங்களுக்கு ஹாஃப் எடர் என்றா என்னன்னு தெரிய வேணும்ன்றதுக்காக ஃபர்ஸ்டா நாங்க ஸ்டார்ட் பண்ண போறது ஹாஃப் எடர் என்று சொன்னால் என்ன, அதுக்கு பிறகு அந்த ஹாஃப் எடரின் எக்ஸ்டென்ஷன் வெர்ஷன் ஃபுல் எடர் அப்படி என்றா என்ன ரீசனுக்காக நாங்கள் அந்த ஃபுல் எடர் என்ற கன்செப்டை பாவிக்கிறோம் என்று பார்த்துட்டு வர போறோம். சோ இனிஷியலா நாங்கள் இங்க ஹாஃப் எடர் என்ற கன்செப்டை வியூ பண்ணுவோமா இருந்தால், ஹாஃப் எடர் அப்படி என்றது ரெண்டு பைனரி டிஜிட்டை நாங்க ஆட் பண்ண போறோம். அந்த ரெண்டு பைனரி டிஜிட்டையுமே நான் ஏபி என்று ரெண்டு விதமான டிஃப்ரெண்ட் நான் எடுக்க போறேன். பட் ஹாஃப் எடர் அப்படி என்றதுக்கு இதுல ஒரு டெபினிஷன் மாதிரி தந்திருக்கிறேன். ஹாஃப் எடர் இஸ் a digital logic circuit that performs binary addition of two single bit binary numbers. So single binary numbers நாங்க ஆட் பண்றதுக்கான ஒரு கன்செப்டா இதை நாங்க மீன் பண்ணலாம் மாதிரி சொல்லியிருக்கிறேன். தென் இந்த இடத்துல சம் கேரி என்று சொல்லி அவுட்புட்ஸ் எங்களுக்கு ரெண்டு வேறுமெண்ட் மாதிரி இதை சொல்லியிருக்கேன். சோ எல்லா விஷயத்தையுமே இங்க நாங்கள் ஃபைனலா பார்த்துட்டு வர போறோம். இது எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக உங்களுக்கு நான் இதுல ஒரு நோட் பேட் விண்டோ ஒன்று எடுத்திருக்கிறேன். இதுல ஃபர்ஸ்டா நாங்க ரெண்டு பைனரி டிஜிட் எடுத்துக்கொள்வோம். இந்த ரெண்டு பைனரி டிஜிட்டுக்கும் நாங்க டிஃப்ரெண்டான நேம்ஸ் வச்சுக்கொள்ளலாம். நான் இதுல வைக்க போற நேம் அவுட்புட்டுக்கு ஏ என்ற ஒரு நேமும் மற்ற இன்புட்டுக்கு பி என்ற ஒரு நேமும் எடுத்துக்கொள்வோம். எப்பவுமே ரெண்டு நம்பரை நாங்க ஆட் பண்ண போறோம் சொன்னால் எங்களுக்கு அவுட்புட் ஒன்று வரும். ஜென்ரலா ரெண்டு நம்பர்ஸ் ஆட் பண்ணிக்கல எங்களுக்கு ரெண்டு டிஃப்ரெண்டான அவுட்புட்ஸ் வாரது வளமையா இருக்கு. அதை நாங்கள் டெசிமல் கால்குலேஷன்லயே ஃபைன் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்லிட்டு வரேன். இதுல வரப்போற 17 என்ற ஒரு நம்பர் பிளஸ் 9, இந்த ரெண்டு நம்பரையுமே நான் இங்க ஆட் பண்ண போறேன்னு சொல்லிக்கல. 17 9, இப்ப 7 பிளஸ் 9 ஆன்சர் 16 அப்படி என்று வரும், 16. அப்ப அந்த ஒன்றுன்றது என்ன செய்வேன் சொன்னா, நான் முன்னுக்கு இருக்கிற ஒன்னோட நான் இந்த இடத்துல அந்த நம்பரை ஆட் பண்ணேன். சோ 6 எழுதிட்டு அந்த ஒன்னை கொண்டு முன்னுக்கு ஆட் பண்ண போறேன். அந்த 1 சேர்ந்து இந்த 1 உங்களுக்கு 200 ஆன்சர் ஆயிருக்கு. சோ இந்த இடத்துல இந்த 1 இருக்குது, இந்த 1 அப்படி நாங்க சொல்லிக் கொள்வோம் கேரி என்ற நேமால சொல்லி, CARR கேரி என்று சொல்ல வாரது இங்க நாங்கள் ஆட் பண்ணி அதன் மிச்சமா கொண்டு முன்னுக்கு கூட்டின அந்த வேல்யூ. பட் எனிஹவ் இந்த 7 9 கூட்டேக்கு எங்களுக்கு 16 என்று வந்தது. அந்த 1 எங்களுக்கு கேரி என்ற பிட்டா கால்குலேட் ஆகி இங்கால வந்தது. பட் இந்த இடத்துல இந்த 6 அப்படி என்றது இதுல நாங்கள் டிரெக்டாவே எழுதியிருந்தோம். சோ இந்த 6 என்றவரை நாங்க இங்க எப்படி எடுத்துக்கொள்வோம் என்று சொன்னால் சம் என்ற பாட்டா எடுத்து 6 என்றத சம் என்ற பாட்டா எடுத்து. சேம் திங் நாங்கள் பைனரி பிட்ஸ் அதே மாதிரியா ஒரு ப்ராப்ளம் ஒன்று ஃபேஸ் பண்ண வேண்டிய பண்ணிக்கல. சம் என்ற இந்த வேல்யூ உங்களுக்கு கிடைக்க போகுது, சேம் டைம் கேரி என்ற இந்த வேல்யூவும் கிடைக்கும். அப்ப ஆட் பண்ணிக்கல எங்களுக்கு இந்த ரெண்டும் வாரது வளரும்.
பைனரி டிஜிட் என்று சொல்லிக்க 0 0 இருக்கலாம் அல்லது 0 1 இருக்கலாம் அல்லது 1 0 இருக்கலாம் அல்லது 1 1 இருக்கலாம். இது ரெண்டையுமே நாங்க ஆட் பண்ணி இதுன்ற ஆன்சர் ஃபைண்ட் பண்ணுவோம். ஸோ 0 0 ரெண்டு நம்பரையுமே ஆட் பண்ணிக்கல எங்களுக்கு சம், அதாவது இதுன்ற கூட்டுத்தொகையாகவும் 0 தான் வரும். கரி என்றது எப்பவுமே வரப்போறது இல்லை. ஸோ 0 தான். 0வையும் 1ஐயும் ஆட் பண்ணிக்கல சம் என்றது எங்களுக்கு 1 என்று வருவர். தென் கரி பிட் எங்களுக்கு வரப்போறது 1 0 ரெண்டு சம்ன்றது 1 என்று வந்துட்டு கேரி பிட் இங்க வர போறது இல்லை. பட் 1 1 இந்த 1ஐயும் 1ஐயும் ஆட் பண்ணுவீங்களா இருந்தா உங்களுக்கு ஜென்ரலா தெரியும் பைனரியில 1 + 1 நாங்க 0 எழுதிட்டு 1ன்றதை ரிமைண்டரா கொடுத்து முன்னுக்கு ஆட் பண்ணுவோம். ஸோ இதுதான் ஜென்ரலான ஒரு ஹாஃப் அடர் சர்க்யூட்டின் ட்ரூத் டேபிள். ஸோ நான் இதை மார்க் பண்றேன். ட்ரூத் டேபிள் for half adder. So half adder அப்படின்ற இந்த சர்க்யூட்டின் ட்ரூத் டேபிள் வந்து மேலாங்க தந்து இந்த ட்ரூத் டேபிளை நாங்க வியூ பண்ணி பார்க்கல உண்மையில ரெண்டு லாஜிக் சர்க்யூட்ஸ் சமரைஸ் டேபிள் மாதிரி இதை நீங்க பார்க்கலாம். சம் அப்படின்றது நாங்க இனிஷியலா 0 1 1 0 என்ற கேட்டகரியில வாரபடியால 0 0 and 1 1 வரைக்கும் உங்களுக்கு அவுட்புட் 0 வந்து ரெண்டு இன்புட்டுமே சேஞ்சா வரைக்கும் எங்களுக்கு 1 வந்திருக்கு. ஸோ இந்த அவுட்புட் பார்த்தோம்னா எங்களுக்கு ஒரு ஐடியா வருவர் எக்ஸோர் கேட் எப்படி ஒர்க் ஆகுதோ அதிண்ட சேம் பிஹேவியரை இந்த சம்ன்றது கொண்டிருக்கு. சேம் டைம் இந்த கேரி பிட்டின் பிஹேவியரை நாங்க கம்பேர் பண்ணுவோமா இருந்தால் 1 1 இன்புட்ஸா இருக்க மட்டும்தான் உங்களுக்கு அவுட்புட் 1 இருக்கு. மிச்ச நேரம் இல்லாம எனக்கு 0. சோ இந்த இடத்துல இந்த கேரி என்றதின் அவுட்புட் அண்ட் கேட்டின் பிஹேவியருக்கு ஈக்குவலண்டா இருக்கு. இது ரெண்டையும் நாங்க கம்பேர் பண்ணிக்கல இதுக்கு ஒரு டயக்ராம் ஒன்று நாங்க ட்ரா பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். சோ ஜென்ரலா இதுன்ற டயக்ரத்தை நாங்க எப்படி கம்பேர் பண்ணலாம்னு சொன்னால் ஏபி என்ற ரெண்டு இன்புட்டை நாங்க கன்சிடர் பண்ணி அந்த ஏபி என்ற ரெண்டு இன்புட்டையும் நாங்க ஒரு எக்ஸோர் கேட்டால கம்பைன் பண்ணுவோமாக இருந்தால் இதன் அவுட்புட் எங்களுக்கு எக்ஸோர் என்ற கேட்டால வர சேம் அவுட்புட் எங்களுக்கு கிடைக்கக்கூடிய மாதிரி இருக்கும். இந்த இடத்துல நாங்க இந்த எக்ஸோர் என்ற அவுட்புட்டை சம் என்ற கேட்டகரியால எடுக்கலாம். சேம் டைம் எங்களுக்கு இந்த ஏபி என்ற ரெண்டு இன்புட்டையுமே நாங்கள் அன்கேட் என்ற இந்த சேம் இன்புட்ஸ்ல இருந்து வர அவுட்புட்டாவே கன்சிடர் பண்ணுவோமா இருந்தா அன்கேட் அப்படி என்றது கரி என்ற இந்த ஹாஃப் அடர் என்ற பார்ட்டை ரெப்ரசன்ட் பண்ற மாதிரி இருக்கு. சோ ஒரு ஹாஃப் அடர் என்ற லாஜிக் சர்க்யூட் இதுல நாங்க பார்த்திருக்கிறோம். சேம் டைம் ஹாஃப் அடர் என்ற ட்ரூத் டேபிள் இதுல பார்த்திருக்கிறோம். சமரைஸ்டான ஒரு வியூ ஓவர் வியூ இதுதான். சோ இந்த இடத்துல நாங்க ஹாஃப் அடரை பற்றி ஃபுல் டீட்டெயிலுமே பார்த்துருக்கோம். இப்ப நாங்க ஃபுல் அடர் என்ற கன்செப்டுக்கு மூவ் பண்ணுவோமா இருந்தால் ஃபுல் அடர் ஒரு கொஞ்சம் டிஃப்ரெண்டான கன்செப்ட். நாங்கள் இந்த ஹாஃப் அடர்ல எப்படி ஏபி என்று ரெண்டு இன்புட் எடுத்திருந்தோமோ சேம் திங் ஃபுல் அடர்ல நாங்க மூன்றாவது இன்புட் எடுக்கணும். ஃபுல் அடர்ல நாங்க மூன்றாவது இன்புட் எடுக்கல ஒன்று ஏ என்று எடுப்போம், மற்றது பி என்று எடுப்போம். மற்ற மூன்றாவது இன்புட்டை நாங்க சி இன் எடுப்போம். மூன்றாவது தேர்ட் இன்புட்டை நாங்க இன்சர்ட் பண்றபடியால சி இன் எடுத்துக்கணும். சம்டைம்ஸ் நாங்க டிசைன் பண்ணிக்கல சி என்ற நேம் மட்டும் யூஸ் பண்றதும் ஓகே அக்செப்டபிள். பட் ஜென்ரலா நாங்க சி இன் என்று சொல்லி இன்புட் எடுப்போம். டிஃப்ரெண்டான இன்புட்ஸை கன்சிடர் பண்ற சந்தர்ப்பங்கள்ல நாங்க ஏபிசி என்று கன்சிடர் பண்ணுவோமா இருந்தால் ஜென்ரலா எங்களுக்கு ஒரு ஐடியா ஒன்று தெரியும். நாங்க ஏ அப்படி என்ற வேல்யூக்கு 4 times 0 யூஸ் பண்ணிக்கொள்வோம், 4 times 1 யூஸ் பண்ணிக்கொள்வோம். பி என்ற இன்புட்டுக்கு 2 times 0 2 times 1 again 2 times 0 2 times 1 என்றதை நாங்க எடுத்துக்கொள்வோம். தென் சி என்ற பார்ட் நாங்க பார்க்கல 0 1 0 1 0 1 0 1 என்று எடுத்துக்கொள்வோம்.
இது ஒரு ஃபுல் அடர் பார்ட் இந்த டேபிள். தென் இந்த இடத்துல நாங்க ஏபிசி என்றது ஆட் பண்ணிக்க கூட எங்களுக்கு சம் என்ற ஒரு பார்ட் வரத்தான் போகுது. சேம் டைம் எங்களுக்கு 3 நம்பரையுமே ஆட் பண்ணிக்கல கரி அப்படி என்ற பாட்டும் வரத்தான் போகுது. இது எல்லாத்தையுமே ஃபைனல் பண்ணி நாங்க ஒரு டேபிள் பண்ணிக்கல 000 இந்த 3 டிஜிட்ஸையும் நாங்க ஆட் பண்ணிக்கல எல்லாமே 0 சம்மும் 0 தான் கரியும் 0 தான். 001 நாங்க ஃபுல்ஃபில் பண்ணிக்கல சம்ன்றது 1 வரும் கரி என்றது 0வாவே இருக்கும். 010 சொல்லி நாங்க இங்க கன்சிடர் பண்ணிக்கல சம்ன்றது 1 இருக்கும் கரி என்றது 0வா இருக்கும். 011 சோ இந்த இடத்துல தான் எங்களுக்கு 2 நம்பர் 1 வரைக்கும் சம் 0 ஆயிடும் கரி 1 வரும். அகைன் 100 சொல்லிக்கல சம் 1 தான் கரி என்றது 0. 010 2 தரம் 1 வரபடியால சம் 0வா இருக்கும் கரி 1 இருக்கும். தென் 110 வரைக்கும் எங்களுக்கு 0ன்றது சம்மா இருக்கும் 1ன்றது கரியா இருக்கும். மூன்றுமே 1 வர்ற நேரங்கள்ல சம்ன்றதும் 1 இருக்கும் கரி என்றதும் 1. இப்படி நாங்க 3 இன்புட்டுக்கான ஒரு டேபிள மேக் பண்ணலாம். பட் இதை நாங்க ஒரு சர்க்யூட்டா பில்ட் பண்றோம் அப்படின்னு சொல்லிக்கல ஜெனரலா எங்களுக்கு இது ஒரு பெரிய ஃபங்க்ஷனா வரும். பட் எனிஹவ் நாங்கள் இத சால்வ் பண்ண வேண்டி இருக்கேக்கல குயிக் ரிவைஸா நான் ஒரு விஷயம் சொல்றேன். இந்த சம் என்ற பார்ட் இதை நாங்க ஒரு எஸ்ஓபி ஃபார்மேட்டுக்கு சேஞ்ச் பண்ணுவோமாக இருந்தால் இந்த 1 வார இடங்கள்ல எல்லாம் நாங்க ஒரு ஃபங்க்ஷனை மேக் பண்ணுவோம். 1 வார இடங்கள்ல நாங்க ஒரு ஃபங்க்ஷனை மேக் பண்ணுவோம். இந்த 1 வார முதலாவது 001. சோ 001 அப்படின்றது வந்து A பார் B பார் C அப்படி என்று சொல்லி வரும். அதே மாதிரி 101 அப்படின்றது வந்து A பார் B C பார் அப்படின்னு வரும். அடுத்த 100ன்றது A B பார் C பார் என்று வரும். தென் லாஸ்ட் ஒன் ABC அப்படின்னு சொல்லி எங்களுக்கு வரும். உண்மையில இந்த 4 ஃபங்க்ஷன்ஸையும் ஒரு கம்பைனா நாங்க மேக் பண்ணுவோமாக இருந்தால் இதுதான் உண்மையில A XOR B XOR C இந்த மூன்றின்றையும் கம்பைன் பண்ணப்பட்ட ஆன்சரா இருக்கு. சோ இங்க சொல்ல வாரது நாங்க XOR கேட்டின் ஃபங்க்ஷனை தான் இந்த ஃபுல் அடர் அப்படி என்ற பார்ட்டின் அவுட்புட்டா எடுக்க போறோம் சம் என்ற பார்ட். சோ ஹாஃப் அடர் என்று சொன்னா என்ன ஃபுல் அடர் என்று சொன்னா என்ன எங்களுக்கு சம் என்றது XOR கேட்டை தான் ரெப்ரசென்ட் பண்ண போகுது. சேம் திங் நாங்க கரி என்ற பாட்டுக்கான அவுட்புட்டை எஸ்ஓபி ஃபார்மேட்ல டிரைவ் பண்ணுவோமாக இருந்தால் 1 வார இடங்கள் இந்த இடம், அதாவது இங்க எங்களுக்கு ஒரு 1 வந்து இருக்குது. அகைன் பாத்தீங்கன்னு சொன்னா இதுல ஒரு 1 வந்திருக்கு. அகைன் இதுல ஒரு 1 ஒன்று வந்திருக்கு. லாஸ்டாவும் எங்களுக்கு ஒரு 1 ஒன்று இங்க கிடைச்சிருக்கு. சோ இது எல்லாத்தையும் நாங்க ஒரு ஃபங்க்ஷனா மேக் பண்ணுவோமா இருந்தால் எங்களுக்கு வந்த ஆன்சர் பாருங்க பார்ப்போம். ஃபர்ஸ்டா A பார் BC, again A B bar C, then ABC bar, லாஸ்டா ABC. இப்படி ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று எங்களுக்கு கிடைச்சிருக்கு. சோ லாஸ்டா இருக்க போற இந்த ஏபியை நாங்க கொமனா எடுப்பமா இருந்தால் முன்னுக்கு இருக்க போற இவ்வளவு பாட்டுமே எங்களுக்கு ரிமைண்ட் ஆகும், எந்த ஒரு சேஞ்சும் வர போறது இல்லை. சோ AB bar C, இங்க நாங்க ஏபிய கொமனா எடுக்கல C பார் பிளஸ் C என்று அது 1 ஆகி இல்லாமல் போய். தென் இந்த பார்ட்ல நாங்கள் ஏ கொமனா எடுக்கலாம். ஏ கொமனா எடுக்கல ABC அப்படி என்று இருக்கும். இந்த ஏ நாங்க கொமனா எடுக்கல எங்களுக்கு B பார் C பிளஸ் B அப்படி என்றது இங்க ரிமைண்ட் ஆக போகுது. இதை நாங்க ரிடண்டன்சி லோவால சால்வ் பண்ணிக்கல இந்த B என்றதை கட் பண்ணலாம். பிகாஸ் இந்த B இன்ட நெகட்டிவ் வேல்யூவோட இன்னொரு வேல்யூ ஆட் ஆகுறபடியால ரிடண்டன்சி லோவின் படி நாங்க இதை கட் பண்ணலாம். இதை கட் பண்ணினா பிறகு அகைன் நாங்க பிராக்கெட்டை எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதுவோமா இருந்தா எங்களுக்கு வரப்போற ஆன்சர் வந்து A பார் BC, தென் AC என்றது ஆன்சரா இருக்கும், AB என்றது ஆன்சரா இருக்கும். தென் இந்த 2 பேருக்கு இடையிலையும் நாங்க
ஒரு கொமனா இருக்க போற ஆள வழியில எடுப்போமா இருந்தா சி என்றதை கொமனா எடுக்கலாம். இந்த இடத்துல ஏ பார் பி, தென் ஏ என்றது ஆன்சரா இருக்கும். அகைன் ரெஸ்ட் ஆஃப் தட் ஏ பி வந்து ரிமைன் ஆகும். இந்த இடத்திலையும் ஏ இன் தலைகீழ் பெருமானம் இங்க இருக்கிறபடியால கட் பண்ணலாம். தென் சி என்றதால பி ஒருக்கா மல்டிப்ளை பண்ணலாம், ஏ ஒருக்கா மல்டிப்ளை பண்ணலாம். ஆன்சர் வந்து இங்க பிசி அப்படி என்று வரும், அகைன் ஏசி அப்படி என்று வரும், பிளஸ் ஏபி அப்படி என்று வரும். சோ இந்த இடத்தை நாங்கள் ஒரு அல்பபெட் ஆர்டர்ல எழுதுவோமா இருந்தால் ஏபி பிளஸ் பிசி பிளஸ் ஏசி. இதுதான் எங்களோட கேரி பிட்டின் லாஸ்ட் அவுட். சோ இந்த ஆன்சர் எங்களுக்கு எப்படி சம் என்றதின் அவுட்புட்டா வந்தது, இது வந்து கேரி என்றதின் அவுட்புட்டா எங்களுக்கு கிடைச்சிருக்கு. பட் இந்த இடங்கள்ல சிக்கு பதிலா நீங்க சி இன் என்ற கீவேர்டை யூஸ் பண்றீங்கன்னா ஓகே, யூ ஹவ் தென் சி இன் யூஸ் பண்றோம். இப்ப நாங்க இவ்வளவு ஃபைண்ட் பண்ணது ஒரு ஃபுல் அடர் ட்ரூத் டேபிள் அண்ட் சம் கேரி அப்படி என்ற ரெண்டையுமே நாங்க எஸ்ஓபி மேனர்ல சால்வ் பண்ணி இருந்தோம். இதுக்கு நாங்க உண்மையில ஒரு லாஜிக் சர்க்யூட் ஒன்று ட்ரா பண்ண போறோம் சொல்லி இல்ல, சிம்பிளா ஒரு லாஜிக் சர்க்யூட்டை நாங்க ட்ரா பண்ணிட்டு வரலாம். இந்த லாஜிக் சர்க்யூட்டை நாங்க ட்ரா பண்ற சந்தர்ப்பங்கள்ல ஏபிசி என்று 3 இன்புட் இருந்தாலும் கூட நாங்க ஒரு எக்ஸோர் கேட் ஒன்று ட்ரா பண்றோம்னு சொல்லிக்க 2 இன்புட் உள்ள ஒரு எக்ஸோர் கேட்டால தான் இனிஷியலா நாங்கள் இதை டிக்ளேர் பண்ணுவோம். ஏபி என்று 2 இன்புட் எடுத்துட்டு இதன் அவுட்புட் வந்து ஒரு எக்ஸோர் கேட்டால நாங்க எடுக்கிறோம். அவுட்புட் எங்களுக்கு ஏ எக்ஸோர் பி என்ற நேமால வருது. அகைன் நாங்க சி என்றதை இன்புட்டா இருக்க கொடுக்க போறோம். சோ சி இன் சொல்லி இங்க கொடுத்து போடுறேன். இதை அகைன் நாங்க ஒரு எக்ஸோர் கேட்டால கம்பைன் பண்ணி அதே ஒரு அவுட்புட்டா நாங்கள் இங்க கன்சிடர் பண்ணிக்கல, ஏ எக்ஸோர் பி அப்படி என்று வருது. தென் அகைன் சியும் நாங்க இன்புட் பண்றபடியால சி இன் எடுக்கும். சோ இப்படி வாரபடியால இதை நாங்க சம் என்ற நேமால எடுக்கணும். ஒரு ஃபுல் அடர் அப்படி என்றது இந்த சம். தென் நாங்க கேரி பிட் என்றதை இங்க எடுக்க வேணும். ஏபி என்ற பார்ட் சி என்ற பார்ட் எங்கள்கிட்ட ஆல்ரெடி இருக்கு. சோ கேரி பிட்டை நாங்க எடுக்கணும்ன்றதுக்காக ஃபர்ஸ்டா ஏபி என்ற பார்ட் எடுக்க வேணும். இந்த இன்புட்டை நாங்க கட் பண்ணாமல் ஏபி என்றதை ஃபர்ஸ்டா எடுக்க போறேன். ஏ அகைன் பி, இது ரெண்டையுமே நாங்க ஃபர்ஸ்டா இப்படி எடுக்கல எங்களோட வரப்போற அவுட்புட் இதுல ஏபி என்ற அவுட்புட் வரும். அகைன் பிசி எங்களுக்கு தேவைன்றதுக்காக பி என்றது இதுல ஆல்ரெடி இருக்கிறபடியால பி, தென் சி என்றது எங்கள்கிட்ட இல்ல. சோ சி என்றதை நான் இங்க இருந்து எடுத்துக்கொள்றேன் சி. இது ரெண்டுக்கும் ஒரு அண்ட் கேட் ஒன்றை யூஸ் பண்ணி ஆன்சரை பிசி அப்படி என்று எடுத்துக்கொள்றேன். அகைன் ஏசி என்றது எங்கள் அவுட்புட்ல தேவைன்றதுக்காக ஏ ஆல்ரெடி இருக்கிறபடியால இங்க ஏ, தென் சி என்ற அவுட்புட் இன்புட் இங்க இருக்கிறபடியால சி. இது ரெண்டையுமே கம்பைன் பண்ணி எடுக்கல எங்களுக்கு ஒரு ஏசி என்ற அவுட்புட் எங்களுக்கு கிடைக்கும். ஃபைனலா இந்த 3 அவுட்புட் எல்லாத்தையுமே ஒன்றா கம்பைன் பண்ணி நாங்க ஒரு ஓர் கேட்டுகளால அவுட்புட் ஒன்றை ப்ரொடக்ட் பண்ணுவோமாக இருந்தால் ஆன்சர் எங்களுக்கு ஏபி பிளஸ் பிசி பிளஸ் ஏசி அப்படி என்று கிடைக்க போகுது. இந்த ஆன்சரை நாங்க எப்படி சொல்லிக் கொள்வோம் சொன்னால் கேரி என்ன நேமால சொல்லுவோம். சோ சிம்பிளா ஒரு லாஜிக் சர்க்யூட் ஒரு டிசைன் பண்ணி இருக்கிறோம். நாங்க ஜெனரலா யூஸ் பண்ற இந்த பேசிக் லாஜிக் கேட்ஸை யூஸ் பண்ணி எக்ஸோர் கேட் 2, அதை விட 3 அண்ட் கேட்ஸ் அண்ட் ஓர் கேட், இதை வச்சு நாங்க வந்து ஒரு லாஜிக் டயக்ராம் ஒன்று மேக் பண்ணி இருக்கோம். இது சிம்பிளா நாங்க ஒரு 3 இன்புட்ஸ் இருக்க போற ஒரு ஸ்ட்ரக்சர், தட் மீன்ஸ் ஒரு ஃபுல் அடர். பட் இதே லாஜிக் டயக்ராம் தென் இதை வச்சுக்கொண்டு நாங்கள் இப்ப பார்க்க போற விஷயம் எப்படி நாங்க 2 ஹாஃப் அடரை யூஸ் பண்ணி ஒரு ஃபுல் அடரை மேக் பண்றேன்னு பார்த்துக்கொண்டு வர போறோம். 2 ஹாஃப் அடரை நாங்க யூஸ் பண்ணி கொள்ளணும்னு சொன்னா இனிஷியலா நாங்க பார்த்த ஹாஃப் அடர் கன்செப்ட்ல எப்படி ஒரு ஹாஃப் அடரை டிசைன் பண்ணமோ அதே மாதிரியே நாங்க காப்பி பண்ண போறோம் 2வது ஹாஃப் அடரை. இனிஷியல் நாங்க பார்த்துட்டு வந்த மாதிரி ஒரு ஹாஃப் அடர்ன்றது வந்து 2 எக்ஸோர் கேட்டால மேக் பண்ற மாதிரி இருக்கு.
ஒரு எக்ஸோர் கேட்டால வாரது சம் என்ற கன்செப்டாலையும் தென் அந்த எக்ஸோர் கேட்ல இருந்து நாங்கள் இன்புட் பண்ணின வேல்யூஸ்ல இருந்து எடுக்க போற இந்த பாட்டை நாங்க ஒரு அண்ட் கேட்டால ஜாயின் பண்ணிக்கல கேரி என்ற இந்த பாட்டு எங்களுக்கு கிடைச்சிருக்கு. ஸோ இனிஷியலா நாங்க யூஸ் பண்ண போற இந்த ஸ்ட்ரக்சரை நான் வந்து ஒரு ப்ளூ கலரால மார்க் பண்ணிக்கொள்றேன். இது ஒரு ஹாஃப் ஆடர். இதுக்கு நான் ஒரு ப்ளூ கலர் யூஸ் பண்ணி அகைன் இன்னொரு ஹாஃப் ஆடர் ஒன்று மேக் பண்ண வேணும்ன்றதுக்காக நான் இதுல ரெட் கலர் யூஸ் பண்ணிக்கொள்றேன். அகைன் இதுல நாங்க ஒரு எக்ஸோர் கேட் யூஸ் பண்ணிக்கொள்வோம். இந்த எக்ஸோர் கேட் அப்படின்றது சம்ன்றதை ப்ரொடியூஸ் பண்ணிக்கொள்ளும் இங்க. தென் இங்க இருந்து எடுக்க போற ரெண்டு இன்புட்டையும் அண்ட் என்ற இந்த கேட்டால கம்பைன் பண்ணி கேரி என்ற பார்ட் நாங்க இங்க எடுக்க போறோம். இந்த ஸ்ட்ரக்சருக்கு நாங்க சொல்ல போற நேம் வந்து ஹாஃப் எடர். ஸோ ரெண்டு ஹாஃப் எடர் இந்த இடத்துல நாங்க எடுத்துருக்கோம். இந்த ஹாஃப் எடர் அப்படி என்ற கன்செப்டை யூஸ் பண்ணி ஆல்ரெடி நாங்கள் ப்ளூ கலரால மார்க் பண்ண இந்த ஹாஃப் எடரை ஃபில் பண்ணுவோம். ஏ பி என்று ரெண்டு இன்புட் நாங்க கொடுப்பமாக இருந்தால் இந்த இடத்துல ஏ எக்ஸோர் பி என்றது எங்களுக்கு அவுட்புட்டா வரும். எப்படி ஏ எக்ஸோர் பி என்றதை நாங்க இங்க எடுத்திருக்கிறோமோ அந்த ஏ எக்ஸோர் பி என்றது இந்த அவுட்புட் லைனை நாங்க இதோட மர்ஜ் பண்ணுவோம். பட் செகண்டா நாங்கள் இங்க கொடுக்க போற அவுட்புட்டை சி இன் இதுல இன்புட்டா மாத்திரம். இது இந்த அவுட்புட் தென் சி இன் இதெல்லாம் சேர்த்து உங்களுக்கு அவுட்புட் எப்படி வருவா ஏ எக்ஸோர் பி இது ஆல்ரெடி வந்தது அதோட சேர்த்து எக்ஸோர் சி இன். இந்த இடத்துல எங்களுக்கு சம் என்ற பார்ட் வந்துடும் ஒரு ஃபுல் எடர் சம். ஸோ இந்த இடம் ஓகே. பட் எனிஹவ் நாங்க இந்த இடத்துல இருக்க போற ஏபி அப்படி என்ற பார்ட் இந்த ஏபி என்ற அண்ட் கேட்ல வந்த ஹாஃப் அடர் என்ற கேரி இதை நாங்க என்ன செய்வோம்னா இந்த கனெக்ஷனை கொண்டு வந்து நாங்கள் ஆல்ரெடி இருக்க போற இந்த பார்ட்டோட ஓர் கேட் ஒன்று ஜாயின் பண்ணி யூஸ் பண்ணி இங்க ஓர் கேட் ஒன்று யூஸ் பண்ணி கொள்வோம். இந்த ஓர் கேட்டின் அவுட்புட் வந்து எங்களுக்கு கரி என்ற பார்ட்டுக்கு ஈக்குவலா இருக்கு. சோ கரி என்று சொல்ல வாரது ஆல்ரெடி நாங்க முதலே மென்ஷன் பண்ண மாதிரி ஏபி பிளஸ் பிசி பிளஸ் ஏசி என்ற பார்ட்டுக்கு ஈக்குவலா இருக்கு. அது எப்படி ஈக்குவல் சொல்லி இப்ப ப்ரூவ் பண்ணி பார்ப்போம். சோ சம் என்ற பாட்டால எங்களுக்கு எந்த ஒரு இஷ்யூவும் இல்லை. கரி என்ற பாட்டை நாங்க சோல்வ் பண்ணி இதே ஆன்சர் வருமென்று சொல்லி இருக்குமென்றால் எங்களுக்கு ஓகே எந்த ஒரு இஷ்யூவுமே இங்க இருக்க போறது இல்லை. சோ அதை நாங்க எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக இனிஷியலா இங்க எங்களுக்கு இருக்க போறது ஏபி என்ற பார்ட். இங்க ஏபி என்ற பார்ட் இருக்கு. பட் அதோட சேர்ந்து இங்க இருந்து வரப்போற இந்த பகுதி அதாவது ஆல்ரெடி எங்களுக்கு ஏ எக்ஸோர் பி என்றதுதான் இந்த லைன்ல எங்களுக்கு கனெக்ட் ஆகும். அப்ப இந்த இடத்துல ஏ எக்ஸோர் பி என்ற பார்ட் இன்புட்டா கிடைக்குது. சேம் டைம் சி இன் என்றவர் வந்து எங்களுக்கு கிடைக்குது. நாங்க சி என் எடுப்போம். சோ இதுல என்ன வரும்ன்றதுதான் பார்ட். இப்ப நாங்க பிளஸ் போடு ஏபி என்று போட்டு பிளஸ் போட்டு கொடுவோம். பிகாஸ் ஆல்ரெடி ஏபி தான் எங்களுக்கு இங்க வரபடியால அது ஓகே. மேல வரப்போற அவுட்புட் பார்த்தோம்னு சொன்னால் ஒரு பாக்ஸ் பிரேக்கெட் போட்டு எழுதி கொள்வோம். ஏ எக்ஸோர் பி அப்படி என்றது இருக்கத்தக்கணுமா தென் சி என்றது ஆட் பண்ணு. இதுக்கு ஒரு சின்ன பிரேக்கெட் போட்டுட்டு இதுல நான் சி என்று போட்டு இதுதான் எங்களுக்கு இங்க வர போற அவுட். இதை சோல்வ் பண்ணணும்னா ஆல்ரெடி இருக்க போற ஏபியை நான் எழுதி கொண்டு ஏ எக்ஸோர் பி அப்படின்றதுக்கு நாங்க ஷார்ட்டா நோட் பண்ணிக்கொள்ளலாம் ஏ பார் பி பிளஸ் ஏபி பார். இது வந்து ஜெனரலா உங்களுக்கு தெரியும் எக்ஸோர் கேட் ஒரு எக்ஸ்பேன்ஷன். நாங்க ஜெனரலா நாட் கேட் தென் ஓர் கேட் அண்ட் கேட்டை யூஸ் பண்ணி எடுக்கக்கூடிய ஒரு ஆன்சர் எக்ஸோர் கேட் எக்ஸ்பேன்ஷன். தென் இதை நாங்க சி ஆல மல்டிப்ளை பண்ண வேண்டி இருக்கு இந்த எக்ஸோர் கேட் சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறதுக்காக. ஸோ சி என்றது ஒருக்கா இதால மல்டிப்ளை பண்ணணும். அடுத்த எக்ஸ்பிரஷன் பார்ட்டால சியை மல்டிப்ளை பண்ணணும். உங்களுக்கு வரப்போற ஆன்சர் ஏபி பிளஸ் ஃபர்ஸ்டா நாங்க இதை மல்டிப்ளை பண்ணிக்க ஏ பார் பி சி பிளஸ் ஏ பி பார் சி இது ரெண்டும் வருது. நாங்க முதல்ல இந்த சால்விங் செய்த மாதிரி இவ ரெண்டு பேருக்கும் கொமனா இருக்க போற இந்த பி என்றதை நாங்க கொமனா எடுப்பமா இருந்தால் ஏ பிளஸ் ஏ பார் சி என்று வரும்.
again rest of the part நாங்கள் அப்படியே வச்சிருக்கலாம். A B bar C எங்களுக்கு அப்படியே இருக்கு. இதுல A பாரை நாங்க ரிடண்டன்சி லோவால கட் பண்ணிட்டு இதை நாங்க மல்டிப்ளை பண்ணி எழுதி கொள்ளலாம். நான் மேலே எழுதுறேன். தென் இதை மல்டிப்ளை பண்ணி எழுத போற ஆன்சர் வந்து இனிஷியலா ஏபி இருக்கு பிளஸ் பிசி இருக்கு மல்டிப்ளை பண்ணோம்டா ரெஸ்ட் ஆஃப் த பார்ட் நாங்கள் அப்படி எழுதிக்கொள்வோம். ஏபி பார் சி என்றது இங்க இருக்கு. அகைன் இது ரெண்டையுமே நாங்க இனி கொமனா எடுத்து சோல்வ் பண்ணிக்கல. ஏபி என்றது அப்படியே வரும். இந்த இடத்துல நாங்க சி பார்ட்டி அப்படியே வச்சிருப்போம். பி என்றது இங்க ரிமைனா இருக்க போது ஏ பி பார் அப்படியே இதுல இருக்க போது இந்த இடத்துல பி பார் நாங்க கட் பண்ணலாம் ரிடண்டன்சி லோவால. அகைன் கட் பண்ண பிறகு நாங்கள் இந்த மல்டிபிளிகேஷன் ரெண்டையுமே தனித்தனியே மல்டிப்ளை பண்ணுவோமாக இருந்தால் ஏபி பிளஸ் பிசி பிளஸ் ஏசி என்ற ஆன்சர் எடுக்கு. சோ இதுதான் ஜென்ரலா நாங்க கரி என்றதுக்காக யூஸ் பண்ணிக்கொள்ற ஒரு ஈக்குவேஷன். சோ இதே ஆன்சர் தான் எங்களுக்கு இங்கேயும் கிடைச்சிருக்கு. இப்படி நாங்க ஒரு ஃபுல் அடரை டிசைன் பண்ணி கொள்ளலாம். ரெண்டு ஹாஃப் அடர் சர்க்கியூட்ஸை மெர்ஜ் பண்ணி.